நாங்கள் குரூன்ஃபோர்ஸ் நிறுவனம் சார்பாக இங்கே அரசு மேல்நிலைப் பள்ளி துறைப்பாக்கத்தில் இருக்கோம். எங்களுக்கு சஸ்டைனபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் பல விஷயம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமாக தண்ணீர் சம்பந்தமான விஷயங்கள். இங்கே இன்னைக்கு குழந்தைகள் மாணவர்களிடம் பிளாஸ்டிக் உபயோகித்தால் வரக்கூடிய ஒரு பேட் எஃபெக்ட்ஸை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க. ரொம்பவும் தேவையான ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம சொசைட்டிக்கு. ஏன்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மூலம் வரக்கூடிய வினைகள் அளவற்றவை. ஸோ நாங்கள் இந்த மீண்டும் மஞ்சப்பைங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ல சேர்ந்து குரூன்ஃபோர்ஸ் நிறுவனம் இந்த பள்ளியையும் நாளைக்கு பெருங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியையும் குழந்தைகளிடம் பேசி அவங்களிடம் பிளாஸ்டிக் உபயோகிப்பதால் வரக்கூடிய வினைகளை எடுத்து சொல்லி இந்த பைகளை டிஸ்ட்ரிபியூட் செய்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த இவெண்ட்ல கலந்துண்டு லாங் டேர்ம்காக இந்த குழந்தைங்க வந்து வளர்ந்து பெரியவர்களாக வரும்போது ஒரு அவேர்னஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் நினைத்து ஒவ்வொருத்தர் செய்யும் செயலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாதான் நீண்டிக்கிற ஒரு ஒரு மாற்றம் நமக்கு தெரியும். இந்த ஒரு விஷயத்துல சேர்ந்து இவங்களோட இந்த இனிஷியேட்டிவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணினதுல குரூன்ஃபோர்ஸுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாங்க மொத்தமா இந்த 2 ஸ்கூலில் 3000 குழந்தைங்களுக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் செய்யறோம். ஸோ எங்க வாலண்டியர் டீம் இருக்காங்க. அவங்க வந்து இந்த குழந்தைகள் இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க 9ஆம் வகுப்பில் படிக்கிற குழந்தைங்களிடம் உரையாடி என்னெல்லாம் டெய்லி ஒரு 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 எவ்ரிடே லைஃப்ல எவ்வளவு நம்ம அறியாமலே பிளாஸ்டிக்கை உபயோகிக்கிறோம், அது எவ்வளவு நம்ம யோசிச்சு அதை நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்டராக்ஷன் நாங்க பண்ணினோம். அதனால குழந்தைங்க அவங்களும் மாறுவாங்க. அவங்க வீட்டுகள்ல போய் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பிளாஸ்டிக்கை எப்படி தவிர்க்கலாங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது.